வணக்கம் நண்பர்களே, பைனான்ஸ் A to Z தொடரின் டே 11ற்கு உங்களை வரவேற்கிறேன். கடந்த வீடியோவில் ஹேண்டில் ஸ்டிக் சார்ட், கிரீன் ஹேண்டில், ரெட் ஹேண்டில், பொடி வீக் ஆகியவற்றை பற்றி முழுமையாக பார்த்தோம். ஆனால் ஹேண்டில் ஸ்டிக் மட்டும் தெரிந்தால் போதுமா? இல்லை. ஒரு காயின் எந்த இடத்தில் வாங்க வேண்டும், எந்த இடத்தில் விற்க வேண்டும், எந்த பிரைஸில் மார்க்கெட் திரும்பும் வாய்ப்பு அதிகம், இதை தெரிந்து கொள்ள உதவும் இரண்டு முக்கியமான கான்செப்ட் தான் சப்போர்ட் மற்றும் ரெசிஸ்டன்ட். இந்த வீடியோ முடியும் போது சார்ட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்டை நீங்களே கண்டுபிடிக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலில் சப்போர்ட் என்றால் என்ன என்று பார்க்கலாம். சப்போர்ட் என்றால் பிரைஸ் கீழே வரும்போது தாங்கி நிற்கும் ஒரு முக்கியமான பகுதி. ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு பந்தை தரையில் போட்டால் என்ன ஆகும்? அது கீழே வந்து தரையை தொட்டவுடன் மீண்டும் மேலே எழும். அந்த தரை தான் சப்போர்ட். கிரிப்டோ மார்க்கெட்டிலும் அதே மாதிரி. ஒரு காயினின் பிரைஸ் தொடர்ந்து கீழே வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பிரைஸுக்கு வந்த பிறகு பையர்ஸ் அதிகமாக வாங்க ஆரம்பிப்பார்கள். அப்போது பிரைஸ் மீண்டும் மேலே செல்லும். அந்த இடம்தான் சப்போர்ட். ரெசிஸ்டன்ட் என்றால் என்ன? ரெசிஸ்டன்ஸ் என்பது சப்போர்ட்டுக்கு எதிரானது. ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். ஒரு பந்தை மேலே வீசுகிறீர்கள். அது ஒரு உயரம் வரை போய் மீண்டும் கீழே வரும். அந்த உச்ச பகுதியை ரெசிஸ்டன்ட் என்று நினைத்துக் கொள்ளலாம். மார்க்கெட்டில் ஒரு காயின் தொடர்ந்து மேலே சென்றாலும் ஒரு குறிப்பிட்ட பிரைஸில் செல்லர்ஸ் அதிகமாக விற்க ஆரம்பிப்பார்கள். அதனால் பிரைஸ் மீண்டும் கீழே வரும். அந்த பகுதியை ரெசிஸ்டன்ட் என்று சொல்வார்கள். சார்ட்டில் எப்படி கண்டுபிடிப்பது? இப்போது சார்ட்டை ஓபன் செய்யுங்கள். ஒரு காயினின் பிரைஸ் பலமுறை ஒரே இடத்தில் நின்று மீண்டும் மேலே சென்றிருந்தால் அது சப்போர்ட். அதேபோல் பிரைஸ் பலமுறை ஒரே இடத்தில் நின்று மீண்டும் கீழே வந்திருந்தால் அது ரெசிஸ்டன்ஸ். உதாரணம், பிட்காயின் 3 முறை $1,00,000 அருகே வந்து மீண்டும் மேலே சென்றால் 1,00,000 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். அதே பிட்காயின் 3 முறை $1,10,000 சென்று மீண்டும் கீழே வந்தால் 1,10,000 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். அடுத்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஏன் முக்கியம் என்று பார்க்கலாம். பல ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் முதலில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வரைவார்கள். ஏனென்றால் சப்போர்ட் அருகே பை செய்ய வாய்ப்பு பார்க்கலாம், ரெசிஸ்டன்ஸ் அருகே ப்ராஃபிட் புக் செய்யலாம். இதனால் ரிஸ்க் குறைய உதவும். ஆனால் இது 100% கேரண்டி அல்ல. மார்க்கெட் சில நேரங்களில் சப்போர்ட்டை பிரேக் செய்யலாம், ரெசிஸ்டன்டையும் பிரேக் செய்து மேலே போகலாம். அடுத்ததாக சப்போர்ட் பிரேக் அண்ட் ரெசிஸ்டன்ட் பிரேக். ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் உடைந்தால் பிரைஸ் இன்னும் கீழே செல்ல வாய்ப்பு இருக்கும். அதேபோல் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் உடைந்தால் பிரைஸ் மேலும் மேலே செல்ல வாய்ப்பு அதிகம் இருக்கும். இதைத்தான் பிரேக் அவுட் என்பார்கள். ஆனால் ஃபேக் பிரேக் அவுட்களும் இருக்கும். அதனால் கன்ஃபர்மேஷன் கிடைத்த பிறகே முடிவு எடுக்க வேண்டும். பிகினர்ஸ் செய்யும் தவறுகள். புதியவர்கள் செய்யும் பொதுவான தவறுகள். ஒரு டச் பார்த்தவுடன் சப்போர்ட் என்று நினைப்பது, ரெசிஸ்டன்ஸிற்கு கீழே பை செய்வது, டைம் ஃப்ரேம் பார்க்காமல் லைன் வரைவது, கன்ஃபர்மேஷன் இல்லாமல் என்று எடுப்பது. குறைந்தது 2 அல்லது 3 முறை பிரைஸ் அந்த லெவலில் ரியாக்ட் செய்து இருக்கிறதா என்று பாருங்கள். நீங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையும் போது 1 hour அல்லது 4 hour சார்ட்டை பயன்படுத்துங்கள். லைன் அல்ல ஜோன் போல நினைத்துக் கொள்ளுங்கள். வேலுமையும் சேர்த்து பாருங்கள். அவசரப்பட்டு ட்ரேட் செய்ய வேண்டாம். முதலில் சார்ட்டில் பிராக்டிஸ் செய்யுங்கள். இன்றைய வீடியோவில் சப்போர்ட் என்றால் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்றால் என்ன, சார்ட்டில் எப்படி கண்டுபிடிப்பது, பிரேக் அவுட் என்றால் என்ன, பிகினர் செய்யும் தவறுகள் ஆகியவற்றை முழுமையாக பார்த்தோம். அடுத்த டே 12 வீடியோவில் ட்ரெண்ட் என்றால் என்ன, அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், சைட்வைஸ் மார்க்கெட்டை எப்படி கண்டுபிடிப்பது என்பதை மிகவும் எளிமையாக தமிழில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். 30 நாள் பைனான்ஸ் A to Z தொடரை தவறாமல் பார்க்க சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்துங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.